கேட்டு நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம திங்கக்கிழமை போயிட்டு அந்த 5 எடுத்துகிட்டு வந்து நம்ம தனியாரில் கருத்தடை பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் காலையில் செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு நான் அங்கே போகிறேன். கண்ணம்மாப்பேட்டு கருத்தடை மையத்துக்கு போய் பார்க்குறேன். பார்த்தா நான் 12 மணிக்கு போகிறதுக்குள்ளே 5 நாயுமே கருத்தடை பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனாலும் நான் கருத்தடை பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறேன். அந்த கட்டடம் மிகப்பெரிய கட்டடம். ரொம்ப கருத்தடை மையத்தை வந்து நவீனமயமாக பெருசாக கட்டியிருக்காங்க அரசாங்கம். அது பார்த்த உடனே கட்டடத்தை பார்த்த உடனே பெருசாக ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு நாய்க்கும் தனித்தனி கேஜு. பிரமிச்சு போயிட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நாய்ங்களாம் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது, 5மே கருத்தடை பண்ணி நல்லா இருக்குன்னாங்க. ஆனாலும் எனக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், இல்லை நான் கருத்தடை பண்ண போய் வர நாய்ங்களாம், நான் இங்கே சாப்பாடு போடுற நாய்கள் வந்து நிறைய இறந்துருச்சு, சாப்பாடு பிரச்சனை கூட இருக்கும். அதனால் வந்து இந்த ஒரு 5 நாளோ ஒரு வாரமோ இருக்கிற நாள் வரைக்கும் நானே சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து தரேன், அவங்களுக்கு மட்டும் இல்லை 40-50 நாய் கூட நான் சேர்த்து செஞ்சு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட அனுமதி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்களுமே இப்போ கறி சோறு தான் போடுறோம். அப்போ இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. கறி சோறு போடுறாங்க, தனித்தனியாக கேஜ் இருக்குது, பெருசாக ஒரு கருத்தடை மையம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது வந்து பொங்கல் அன்னைக்கு நடக்குது. பொங்கல் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக வந்தேன். அப்போது வந்து பெருமையாகவும் சொன்னேன், அப்போ அரசாங்கம் இவ்வளோ பெருசாக கட்டிட்டாங்க, இனிமேல் அவங்களுக்கெல்லாம் நல்லதுன்னு நடக்கும் அப்படின்னு நினச்சி வந்து. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.